ஏன் இப்படி ப்ரௌனியை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, கஸ்டமர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து அனுப்பி, அது மாதிரியே எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க காமிச்ச அந்த இமேஜில் இருக்க அந்த டின் வந்து என்கிட்ட இல்லையே சிஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, எனக்கு பிளாஸ்டிக் டப்பில் கூட பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கேட்டிருந்தது 1/4 kg ப்ரௌனி டப்பு. இதுக்கு முதல்ல ப்ரௌனியை பேக் பண்ணி எடுத்து அப்புறமா சென்டரில் வச்சு டப்பாவோட மேல் ரவுண்டு வந்து என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மீதி இருக்க ப்ரௌனி எல்லாத்தையும் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா டப்பில் வந்து ஃபஸ்ட்டு சாக்லேட் கனாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறமா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரௌனி ஒரு லேயர், அதுக்கு மேலேயும் வந்து சாக்லேட் கனாஸ் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் சாக்லேட் சிப்ஸும் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதே மாதிரியே செகண்ட் லேயரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா கட் பண்ணி வச்ச துண்டை எடுத்து மேலே போட்டு மூடிட்டு சாக்லேட் கனாஷை வந்து இந்த மாதிரி அழகா ட்ரிப்பிங்ஸ் மாதிரி கொடுத்து எடுத்துட்டேன். கஸ்டமர் காமிச்ச இமேஜில் வந்து பட்டாம்பூச்சி பறந்துகிட்டு இருந்துச்சு. இதில் பறக்க விட்டேன்னா அது நாரி போயிடும். அதனால அப்படியே கவருக்குள்ளே வச்சு நான் இந்த ப்ரௌனி டப் டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து ரெட் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்